எழில் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பாக்கியா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வா வா எழில் வா, என்ன சொன்னாங்க, நீ போய் கதை சொன்னியா, ஓகே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கம்மா, நான் கதை சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சீக்கிரமாகவே படம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அமிர்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா? ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லை படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்ட தடை எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. சரி பாட்டிக்கிட்டேயும் சொல்லணுமே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. எழில் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஈஸ்வரி எடுக்கவே இல்லை. நான் அப்படியே ராமூர்த்தியோட ஃபோன்லேருந்து எடுத்து பண்ணுறாரு. தாத்தா நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பாட்டி, நான் என்னோடய மொபைல்லேருந்து பண்ணால் எடுக்கலை, ஆனால் தாத்தாவோட மொபைல்லேருந்து பண்ணால் எடுக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு. ஆமாம், என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போயிட்டு ஒரு படம் கதை சொன்னேன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க, படம் எடுக்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. சரி சரி, என்ன பாட்டி அவ்வளோதானா, ரொம்ப சந்தோஷம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. சந்தோஷம்தான், நீ ஒரு குழந்தைய பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வராங்க ராதிகாவோட அம்மா, பயங்கர கோவமாக வராங்க. சொல்கிறாங்க, ஆமாம் எழில் குழந்தை பெற்றா ஓகேன்றீங்க, அதுவே என் பொண்ணு பெற்றா வேணான்றீங்க, இது ரொம்ப அநியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆயாவை ஆகிற வயசில் போய்ட்டு குழந்தை பெற்றா யார் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு ஆயா மாதிரி தெரியுதா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்காக நான் கட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஏன் பழத்தில் ராதிகான்னு பேர் போட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அங்கேருந்து ராதிகா வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உனக்காக நான் பழம் கட் பண்ணி வச்சேன், ஆனால் உன் மாமியார் எடுத்து தின்னுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா பழம் தானே சாப்பிட்டோம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு சுகர் இருக்குது, சுகர் இன்னும் அதிகமாகிடும், இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சுகர் லோ இதுவாக இருக்குது, இப்போ ஹை ஆகிடும், கொடுத்துருங்க தயவுசெய்து அந்த பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது, நான் சாப்பிடுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தயவு செய்து தட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அப்படியே பிடுங்குறாங்க. விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஈஸ்வரி 2 பேருமே பிடுங்குறாங்க. தட்டை வாங்கிட்டாங்க. என்னை பழம் கூட சாப்பிட விடாமல் பிடுங்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி பயங்கர கோமா, இரு என் பையனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஏன்டா கேட்குற, சாப்பிட்ற தட்டை கூட பிடிங்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னது சாப்பாடு தட்டை பிடிங்கிட்டாங்களா? அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா, அப்படி தாண்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாத்தியா அந்த அம்மா என்ன பேசுதுன்னு பாரு, சாப்பாடு தட்டியா நான் பிடுங்கினேன், உங்ககிட்ட அந்த ஃப்ரூட் தட்டை தான் பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராதிகா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் வீட்டில் நீ சும்மா பேசிகிட்டே இருக்காத, எனக்கு தலை இது, போ நீ போயிட்டு என் பையன் ஃபோன் பண்ணுவான், அவங்ககிட்ட பேசிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இந்த அம்மா சரியான விஷம், இதை கொண்டு இங்கே வச்சிருக்காரே, 2 நாள் கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே கோபி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஏன் ராதிகா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன சாப்பிட்ற தட்டெலாம் பிடிங்கிட்டு இருக்க, என்ன பழக்கம் இதெல்லாம் நல்ல பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் பிடுங்கினே தான், நீயே ஒத்துக்கிட்டியா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, மம்மிக்கு வேறு உடம்பு சரியில்லை, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபி திட்டுறாரு. அப்படியே ராதிகா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட அப்படியே பண்ணேன், ஆனால் ரொம்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து போகிறாங்க. இந்த அம்மாவை இங்கே வச்சுக்கிறது நல்லதே இல்லை, சீக்கிரமாக இந்த அம்மாவை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா பயங்கரமாக